ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ யாருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களா? ஸோ இந்த தவறை மட்டும் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த மிஸ்டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் ப்ராசஸில் இருக்கிற நிறைய பேர் பண்ணுறாங்க. ஸோ அது என்னென்ன மிஸ்டேக்ஸ் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறவங்க நிறைய பேர் பண்ணுற தவறுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அவங்க வந்து நிறைய யூடியூப்லேயோ இல்லை ஆன்லைன்லேயோ நிறைய விஷயங்கள் வந்து நிறைய பேர் சொல்கிறத வச்சு யார்கிட்டையுமே ஒரு கைட்லைன்ஸ் இல்லாமல், ஒரு ஃபிசிக்கல் ட்ரைனர்கிட்ட வந்துட்டு எந்த ஒரு கைட்லைன்ஸ் இல்லாமல் அவங்களா ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் சில விஷயங்களை ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இது மிகப்பெரிய தவறு. ரெண்டாவது விஷயம், இந்த ப்ரோட்டீன் பவுடர் குடித்தா சரி, இந்த ஃபேட் பர்னர் இது பண்ணால் போதும், அவங்களுக்கு வந்து வெயிட் ரெடியூஸ் ஆகிரும், நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும் அவசியம் இல்லை, நீங்கள் வந்துட்டு இந்த இதை சப்ளிமெண்ட்டை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணால் போதும், உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகிரும்னு சொல்லுவாங்க. மூணாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, அதே மாதிரி நேச்சுரலாக நீங்கள் வந்து இந்த கஷாயம் குடிச்சிங்கன்னா, இந்த மாதிரி இது குடிச்சிங்கன்னா உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகிடும் அப்படின்ற மாதிரி இருக்குது. நாலாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்தந்த ஒர்க் அவுட்ஸ் வந்து கண்டினியூவாக நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இதாகும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் ஷேர் பண்ணுறேன். அவ்வளோ மிஸ்டேக்ஸ் வந்து இருக்குது. சிம்பிளாக ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். எல்லாத்துலேயும் ரிசல்ட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு சிலதில் ரிசல்ட் இருக்கும், ஒரு சிலதில் ரிசல்ட் இருக்காது. ஆனால் அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சைடு எஃபெக்ட் இருக்கும். ஸோ அதை நீங்கள் உணர்ந்துக்கணும். ஸோ இப்போ நம்மளுடைய வெயிட்டு நம்ம எப்படி நம்ம வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகணும் யோசிங்க. ஸோ நம்ம அதிகமாக வந்து கார்போஹைட்ரேட் எடுக்கிறப்ப தான் நம்மளுடைய வெயிட் அதிகமாகுது. ஸோ அதிக எனர்ஜி உள்ள கார்போஹைட்ரேட் உள்ள ஃபுட்ஸை நம்ம எடுக்கும்போது தான் வெயிட் அதிகமாகுது. ஸோ இது வந்து நம்ம எப்படி வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம கார்போஹைட்ரேட்டை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து கம்மி பண்ணிட்டு ப்ரோட்டீன் ஃபைபர் உள்ள ஃபுட்ஸை வந்து நம்ம அதிகமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக எடுக்கிறப்ப நம்மளுடைய ஃபேட் லாஸ் ஆகும், ஒரு பக்கம் வெயிட் லாஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு கரெக்டான ஒரு மெத்தடு. சரி, ஓகே. நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்லி கார்போஹைட்ரேட்டை மட்டும் கம்மி பண்ணிவிட்டு ப்ரோட்டீனும் ஃபைபர் உள்ள ஃபுட்ஸை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு வெஜிடபிள்ஸ் மட்டும் நம்ம எடுத்துகிட்டு நம்ம ஒர்க் பண்ணாமல் இருந்துக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் மிகப்பெரிய தவறு. ஸோ உங்களுடைய ஃபேட் லாஸில் முக்கியமாக 75% வந்து உங்களுடைய வெயிட் லாஸுக்கும் சரி, உங்களுடைய ஃபேட் லாஸுக்கும் சரி ஹெல்ப் பண்ணுறது உங்களுடைய ஒர்க் அவுட்ஸ் தான். ரெகுலர் ஒர்க் அவுட்ஸ் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். எந்த ஒரு சப்ளிமெண்ட்ஸோ இல்லை எந்த ஒரு டயட்டோ உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாது. டயட்டுங்கிறது உங்களை என்கரேஜ் பண்ணும். ஸோ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, ஒரு 45 அதாவது ஒரு 25% நீங்கள் வந்து டயட்டை நீங்கள் கரெக்டாக எடுக்கும்போது உங்களுக்கு ரிசல்ட் வந்து சீக்கிரமாக இருக்கும். ஸோ இதுதான் கான்செப்ட். இதை புரியாமல் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, வெயிட் நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த சப்ளிமெண்ட்ஸு, இந்த இவர் சொல்கிறத ஃபாலோ பண்ணால் வெயிட் லாஸ் ஆகும், அவர் சொன்னால் ஃபாலோ பண்ணால் வெயிட் லாஸ் ஆகும். இன்னொரு விஷயம், நமக்குள்ளேயே நீங்கள் கேள்வி கேட்க ஆரம்பிக்கும் போது, ஸோ உங்களுடைய ஃபிட்னஸ் உங்களுடைய இதை நீங்கள் கேள்வி கேட்க ஆரம்பிக்கும் போது அது உங்கள்கிட்ட இருந்து அந்த ஆன்சர் வரும். ஸோ ஆனால் நீங்கள் அதை கேள்வி கேட்க மாட்டீங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு வெயிட்டு ஏன் அதிகமாக இருக்குது, இந்த வெயிட்டு நான் எப்படி நான் அதை ரெடியூஸ் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்குள்ளே நீங்கள் கேள்வி கேட்குறப்ப உங்களுக்கே நிறைய விஷயங்கள் தோணும். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்கும். சின்ன எக்ஸாம்பிள் வந்து ஒரு பிரியாணி உங்களுக்கு ரொம்ப பிடிக்குது அப்படிங்கிறப்ப நீங்கள் பிரியாணி அதிகமாக நீங்கள் எடுக்கிறவங்களா இருப்பீங்க. புரோட்டா நிறைய பேர் அதிகமாக சாப்பிட்றவங்களா இருப்பீங்க. அதே மாதிரி ஸ்வீட்ஸ் அதிகமாக எடுக்கிறவங்களா இருப்பீங்க. இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு ஃபேவரபுளாக நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இதை வந்து நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் உடனே நிறுத்தணும் அவசியம் இல்லை. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக நிப்பாட்டி உங்களுடைய ஒர்க் அவுட்ஸையும் உங்களுடைய டயட்டையும் ப்ளஸ்
உங்களுக்கு வந்துட்டு டயர்டாகாமல் இருக்கிறவங்களுக்கு, அதே போல் உங்களுடைய மசில் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் நீங்கள் ஃபைபர் உள்ள வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸு ப்ளஸ் அது போக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வே ப்ரோட்டீனையும் எடுக்கும்போது உங்களுக்கு ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக கிடைச்சோம். ஸோ இதுதான் த ரைட் வே ஆஃப் வெயிட் லாஸ். ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாமையே நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது தவறான ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், நான் வந்து ப்ரோட்டீனும் ஃபைபர் உள்ள வெஜிடபிள்ஸ் எல்லாமே எடுத்துக்கிறேன், கார்போஹைட்ரேட் சுத்தமாக நான் கம்மி பண்ணிடுறேன், ஆனால் ஒர்க் அவுட் பண்ண மாட்டேன் அப்படின்னாலுமே அதுவும் தப்பு தான். எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ, எந்த அளவுக்கு நீங்கள் வந்துட்டு வார்ம் அப் பண்ணி கார்டியோ பண்ணுறீங்களோ, இதுதான் உங்களுடைய வெயிட் லாஸும் உங்களுடைய ஃபேட் லாஸுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ இதுதான் பேசிக்கான ஒரு ஃபண்டமெண்டலான ஒரு வெயிட் லாஸ் மெத்தடு. இதை நிறைய பேர் புரிஞ்சுக்காம நான் போயிட்டு இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தேன், இவர் இப்படி சொன்னார், எல்லாம் ஃபாலோ பண்ணேன், வெயிட் லாஸ் ஆகிற மாதிரி இருந்தது, எல்லாருமே கேட்டாங்க, இன்னும் உடனே வெயிட் கம்மியான மாதிரி இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக ஒரு மோட்டிவேஷன், ஒரு சந்தோஷம், பரவாயில்ல இங்கே போனதுனால எனக்கு உடனே வெயிட் லாஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு இவங்களாம் கற்பனை பண்ணிட்டு இது பண்ணுறது. இப்போ ஒன்றுமே இல்லை, உங்களை ஏமாத்துகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்களே உங்களே ஏமாற்றிக்கிறீங்க. இப்போ நீங்கள் போகிறீங்க, வெயிட் லாஸ்ன்னு முதல்ல ஆரம்பிக்கிறீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஒரு 2 or 3 days இல்லை ஒரு 1 week, ஒரு 1 month கூட வச்சுக்கோங்களேன், வாயை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. இல்லை அவாய்ட் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபேட், அதாவது உங்கள் ஃபேஸில் இருக்கிற ஃபேட்டு ரெடியூஸ் ஆகும். கழுத்து இதெல்லாம் ரெடியூஸ் ஆகிறப்போ கொஞ்சம் டல்லாக ஃபீல் பண்ணுவீங்க, டல்லாக இருப்பீங்க. ஸோ அப்போ வந்து உங்களை பார்க்குற நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, என்ன வெயிட் கம்மியான மாதிரி இருக்குது, ஜிம்முக்கு போகிறீங்களா, எக்ஸசைஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆஃப் உங்களுடைய வெயிட் லாஸ் ப்ராசஸ். அப்பையும் உங்களுக்கு என்ன ஆகிடும், பரவாயில்ல நம்ம வெயிட் கம்மியாகிடுச்சு போல் அப்படின்னு ஒரு 100 டைம், ஒரு நாளைக்கு 100 டைம் வெயிட் மெஷினில் ஏறினு பார்க்குறது. கடைசியில் பார்த்தா இங்கேருந்து ஒரு 1 kg ஒரு 2 kg கம்மியான மாதிரி காட்டும், பட் அது கம்மியாக இருக்காது. கண்டினியூஸாக யார் சொல்கிறதையும் காதில் வாங்கிக்காமல் ஷெடியூல் பண்ணி டயட் ஃபாலோ பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ரிசல்ட்ஸ் இருக்கும். அது சடனாக இருக்காது, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் இருக்கும். ஸோ அதை முதல் புரிஞ்சுக்கணும். உடனே எனக்கு ரிசல்ட் வேணும் அப்படிங்கிறது அது ஜீபூம்பா விஷயமே கிடையாது. அந்த மாதிரி நிறையா பேர் ட்ரை பண்ணுறாங்க, இதை வச்சு ஒரு பிஸ்னஸாக வச்சு நம்ம பண்ணி இது பண்ணலாம்ட்டு. பட் அது வந்து அவங்களுக்கு ஆபத்து கிடையாது, அது உங்களுக்கு ஆபத்து. அவங்களுக்கு சில விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்துட்டு போயிடுவாங்க. நாளை பின்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு சைடு எஃபெக்ட்டு இல்லை ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்னா அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பாக்குவீங்க, சரிங்களா? அவங்க நான் இதை தான் பண்ணேன் அந்த மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால் புரிஞ்சுங்க, சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் வந்துட்டு உங்களுக்குள்ள அப்சர்வ் பண்ணுங்கள், உங்களுக்கு நீங்களே கேள்வி கேளுங்க. எனக்கு வந்து ஏன் ஒன்றும் இல்லை, நான் ரொம்ப ஆசைப்பட்டு ஒரு 1 week இருக்கிறேன். 1 week இருக்கிறவங்க 1 month இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, கஷ்டப்பட்டு இருப்பாங்க, வெயிட் லாஸ் பண்ணணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஃபங்க்ஷன், அவங்க ஃபேமிலி ஃபங்க்ஷனோ இல்லை ஒரு கெட்டு குதிரை ஏதோ ஒரு விஷயம் நடக்கிறப்ப என்ன ஆகும்னா, அவங்க கரெக்டாக அந்த டயட்டை ஃபாலோ பண்ண முடியாமல் ஃபுட்ஸ் நார்மல் ஃபுட்ஸ் எடுக்கிறோம். எடுத்த உடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா லைட்டாக தப்போ வச்சிடும், ஃபேட் ஆகிடும். உடனே அவங்களுக்குள்ள ஒரு டீமோட்டிவேஷன் உருவாகும். ஐயோ எவ்வளோ நாள் நம்ம வந்து கஷ்டப்பட்டு டயட் மெயின்டைன் பண்ணி வச்சிருந்தோமே, லைட்டாக மறுபடியும் நம்ம இதாகிடுச்சு அப்படின்னு இந்த மாதிரி பண்ணாதீங்க, ஃபீல் பண்ணாதீங்க. மறுபடியும் அதில் வாங்க, கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ ஒரு நாள் சாப்பிட்டீங்களா, இப்போ என்ன பண்ணலாம், இப்போ அடுத்த நாள் எதை கட் பண்ணணுமோ அதை கட் பண்ணுங்கள். கார்போஹைட்ரேட்டில் உள்ளதை கட் பண்ணுங்கள், தேவையில்லாத ஃபுட்ஸ் எடுக்கிறத கட் பண்ணுங்கள், ஒர்க் அவுட்ஸ் அதிகமாக இருக்குங்க. எப்படி அதை டேலி பண்ணிவிட்டு மறுபடியும் ரெகுலராக கொண்டு வாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன, இது வந்து ஒரு பெரிய ட்ரெயினரோ இல்லை ஒரு பெரிய கோச்சோ இல்லை இதில் உள்ள எக்ஸ்பர்ட்ஸோ சொல்லணும்னு அவசியமே கிடையாது. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள். இந்த சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் வந்து நீங்களே வந்துட்டு இது பண்ணிக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஏகப்பட்ட சப்ளிமெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த சப்ளிமெண்ட்ஸ் எப்படின்னா அந்த சப்ளிமெண்ட்ஸ் குறித்து ஃபுல் நாலேஜே கிடையாது. ஆனால்
என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, இவங்க சொன்னாங்க, யூடியூப்பில் பார்த்தேன், இல்லை இந்த ட்ரெயினர் சொன்னாங்க, இல்லைங்க என் ஃப்ரெண்டு வந்து வெயிட் லாஸ் பண்ணியிருக்கான் இந்த மாதிரி யூஸ் பண்ணி அப்படின்லாம் வந்துட்டு நல்ல கதைகள் காதுகள் மூலமாக கேட்டு வச்சு அப்படி இருக்கிறாங்க. ஸோ அப்படி பண்ணாதீங்க. இந்த சிம்பிள் மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. உடைய கார்போஹைட்ரேட், நீங்கள் டெய்லி எடுக்கிற கார்போஹைட்ரேட்டோட லெவலை கம்மி பண்ணிவிட்டு ஃபைபர் அதிகம் உள்ள வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், அதே மாதிரி ப்ரோட்டீன் அதிகம் உள்ள உணவுப் பொருள் நீங்கள் அதிகமாக எடுக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய வெயிட் லாஸ் ப்ராசஸை நீங்கள் பார்ப்பீங்க. தேவையில்லாத சப்ளிமெண்ட்ஸோ இல்லை நான் வந்து இந்த கோச்சை சொன்னாங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் மாட்டிக்கலாம். அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச என்னுடைய நட்பு வட்டாரத்துலேயும் சரி, ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஒரு ஃபேமஸான ஒரு நியூட்ரிஷன் சென்டருக்கு போனாங்க. நியூட்ரிஷன் சென்டர் போயிட்டு அவங்களுடைய இதுக்கு வந்துட்டு சில சப்ளிமெண்ட்ஸு, ப்ரோட்டீனு ப்ளஸ் அது போக பார்த்தீங்கன்னா கெஃபைன் உள்ள ஒரு ட்ரிங்க் காலையில் குடிக்கிறதுக்கு. அப்போ நான் வந்துட்டு அதை பார்க்குறேன். அந்த ப்ராடக்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கொடுத்துருக்கு 900 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ப்ராடக்டை நான் அமேசானில் போய் செக் பண்ணுறப்ப ஒரு 480 என்னமோ தான் வந்துச்சு. பாருங்கள், அந்த ப்ராடக்டை நான் அமேசானில் வாங்குறப்ப எனக்கு 450 ரூபா என்னமோ. ஆனால் இவங்க அவங்களுடைய கஸ்டமர் கொடுக்குறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 900 ரூபா என்னமோ கொடுத்துருக்குறாங்க. சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து அந்த ப்ராடக்டை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன். அதில் ஒரு ஒன்றுமே கிடையாது. ஒரு கெஃபைன் இன்க்ளூட் பண்ணி ஒரு எப்படி சொல்கிறதுன்னா ஒரு சின்ன சப்ளிமெண்ட் வச்சுக்கோங்க. அப்போ நான் அவங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு நார்மலாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி காஃபி இருக்குல்ல, காஃபி தூள் 10 ரூபா தான், 10 ரூபா ஒரு ரூபா இருக்குல்ல, 1 ரூபா 2 ரூபா இருக்குன்னு நினைக்கிறேன். அது ஒரு டைம் நீங்கள் போட்டாவே போதும். மாதத்துக்கு கணக்கு பண்ணிங்கன்னா 2 × 30, 2 சரி ஒரு நாளைக்கு 2 டைம் கூட வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 30, 60, 120 ரூபா முடிஞ்சிடும். ஆனால் நீங்கள் வாங்கியிருக்கிறது 900 சில்லறை. அது போக நீங்கள் அமேசானில் வாங்கினீங்கன்னா இதே ப்ராடக்ட்டு 450 ரூபாய்க்கு தான் கிடைக்கும். அப்போ நான் சில விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ இதுதான் வந்து இது வெயிட்டு லாஸ் ஆன மாதிரி இருக்கும். பட் உங்களை நிறைய மைண்ட் வாஷ் பண்ணுவாங்க. பண்ணுறப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா ஓரளவுக்கு வெயிட் லாஸ் கம்மியான மாதிரி இருக்கும். ஆனால் உங்கள்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக காசை பிடுங்க ஆரம்பிப்பாங்க. இது நடக்குதா இல்லைன்னு பாருங்கன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். ஒரு 3 months போகுது. இதே அது போக அடிஷ்னலாக ஒரு ப்ரோட்டீன் சம்திங் 6000 என்னமோ கொடுத்துருக்காங்க. அது இவங்க கையில் கொடுக்க மாட்டாங்கன்னா அங்கே போனதுக்கப்புறம் தான் அவங்க ஷேக்கரில் அவங்க தான் இது பண்ணி கொடுப்பாங்க போல. அது போக பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. அப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க, கிட்டத்தட்ட 6000 to 8000 என்னமோ வாங்கியிருப்பாங்க போல். இவங்களுக்கு நான் சொன்னதை யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ கொஞ்சமாக காசை பிடுங்க வைக்கிறாங்க, பயங்கரமாக மைண்ட் வாஷ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்போ மறுபடியும் நான் அவங்கள்ட்ட சொல்கிறேன், நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வெளியே வராத அளவுக்கு கடைசி வரைக்கும் உங்களை இந்த இதை எடுக்கிற அளவுக்கு கொண்டு வந்துடுவாங்க. அதனால் கொஞ்சம் யோசிங்க, யோசிச்சுட்டு தேவையில்லாமல் இது பண்ணாதீங்க. அதனால் இது பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு சொல்லவும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கையில் வச்சுருந்த அந்த சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் மறுபடியும் ரிட்டர்ன் கொடுப்பாரு, நீங்கள் எடுத்துக்கோங்க. இல்லை முடியாது, அதெல்லாம் பண்ண முடியாது, ஒரு டைம் கொடுத்ததா அப்படின்ட்டாங்க போல. மறுபடியும் இது பண்ணியிருக்காங்க, இல்லை உங்கள் வெயிட் ஒரு இதாகும், அடுத்த ப்ராசஸ் இன்னும் 2 months உங்களுக்கு நல்லா ரிசல்ட் இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ மைண்ட் வாஷ்லாம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபேட் பர்னர். ஸோ ஃபேட் பர்னர் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபேட் பர்னர் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஃபேட் பர்னரா இல்லை அதே மாதிரி ஏதோ ஒரு விஷயமானு தெரியல, அது கொடுத்த உடனே அவருக்கு வந்துட்டு ரொம்ப பசி அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் மாதிரி வந்துச்சுன்னு சொல்லுவேன். ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு ஃபேட் பர்னருங்கிறது பாடி பில்டிங் காம்படிஷன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்க எடுக்கிறது. ஸோ அவங்க எடுக்கிறது எதுக்காக எடுக்கிறாங்க அப்படின்னா, அவங்க ஸ்டேஜ் ஏறுறதுக்கு முன்னாடி ஃபுல்
வாட்டர் கட் பண்ணுறதுனால ஸோ ஆப்ஸ் எல்லாம் நல்லா தெரியணுங்கிறதுனால அவங்க வந்து அந்த ஃபேட் பர்னர் எடுத்துகிட்டு டோட்டல் ஃபேட்டையும் அப்சர்வ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஆனால் இது இந்த விஷயங்கள் பண்ணுறப்ப வந்துட்டு நிறைய பேர் வந்து போய் மாட்டிக்கிறாங்க. எப்படியாவது வெயிட் கம்மி பண்ணால் போதுன்னு சொல்லிட்டு இதே மாதிரி நிறையா இருக்குது. அதை ஷேர் பண்ணிகிட்டே போகணும். ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஏன்னா இப்போது எனக்கு ஒரு விஷயம் உடனே தேவை அப்படின்னு எந்த விஷயம் இருக்குல்ல, இது வெயிட் லாஸாக இருக்கட்டும், ஃபிட்னஸாக இருக்கட்டும், எந்த ஃபீல்டாக இருக்கட்டும், உடனே மக்கள்கிட்ட ஒரு மக்களுக்கு உடனே தேவைங்கிற ஒரு விஷயத்தை வச்சு அவங்கள மைண்ட் வாஷ் பண்ணி அதை ஒரு பிஸ்னஸ் ஆக்கிற ஷிட்டி இருக்கிற வேர்ல்டில் தான் நம்ம இருக்கோம். ஸோ அதனால் ரொம்ப யோசித்து செயல்படுங்கிறது தான் என்னுடைய கான்செப்ட். ஓகே, இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிறையா பேருக்கு பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணிடுறாங்கன்னு சொல்லுவேன். ஃபிட்னஸ் வந்து பயங்கரமாக வேணும். வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த ஆர்ம்ஸு அப்படி ஏற்றணும்னா கட்டுக்கட்டாக வரணும், வைக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பயங்கர மசில் மாசம் மசில் அந்த பீஸாக இருக்கணும் அப்படின்றாங்க நிறைய பேர். நீங்கள் படத்தில் பார்க்குறப்ப அவர் இப்படி பண்ணோன்னு இப்படி ட்ரைசிப்ஸ்லாம் பயங்கரமாக தெரியுது. அதே மாதிரி ஒரு சில பேர் சின்ன ஒர்க் அவுட் பண்ணணுன்னா அப்படி எங்கெங்கெல்லாம் படைச்சிட்டு வர்றது வைக்கிறது அப்படின்ட்டு இந்த நிறைய பேர் பார்க்குறாங்க. பார்த்துட்டு நம்ம அந்த மாதிரி வந்துட்டு வரணும். நார்மலாக ஃபிட்னஸில் இருக்கிறவங்க, வெயிட் லாஸ் ப்ராசஸில் இருக்கிறவங்க ஒரு லெவலுக்கு மேலே வெயிட் லாஸ் கொஞ்சம் ரிசல்ட் இருக்கிறதுக்கப்புறம் அவங்களுடைய மைண்ட் செட் எப்படி மாறுதுன்னு பாருங்கள். பாடி பில்டிங் பண்ணுறவங்களோட பாடியை இவங்களுடைய பாடியும் கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ இந்த கம்பேரிங் பண்ணுறப்ப அவங்களுடைய இது வேறு. ஸோ பாடி பில்டிங் பண்ணுறவங்களுடைய இது வேறு, இவங்களுடைய இதுவும் வேறு. ஆனால் இவங்க வந்து அப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. பட் இப்போ தான் அவங்க ஃபிட்னஸும் வெயிட் லாஸ் ப்ராசஸில் இருக்காங்க. அப்படி இருக்குன்னு ஆசைப்படுறவங்க என்ன பண்ணிடுறாங்க, ஓரளவுக்கு ஃபிட் ஆனதுக்கப்புறம் வெயிட் லாஸ் ஆனதுக்கப்புறம் அது மாதிரி நம்ம வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வ கோடாரில் போயிட்டு ஒரு ஜிம்மில் ஜாயின் பண்ணி பாடி பில்டிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதில் வேறு லெவல் சைடு எஃபெக்டில் கொண்டு போய் விட்டுரும். ஒரு நார்மலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜிம்மில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஒருத்தருக்கு ஷோல்டர் நல்லா இருக்கும், ஒருத்தருக்கு ஆர்ம்ஸ் நல்லா இருக்கும், ஒருத்தருக்கு செஸ்ட் நல்லா, ஒருத்தருக்கு டைஸ் நல்லா இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய ஜீனுக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தருக்கு எல்லாருமே நல்லா இருக்கும். ஸோ அதாவது அவங்களுடைய ஜீன் அப்படிங்கிறப்ப இந்த பாடி பில்டிங் பண்ணுறவங்களும் கம்பேர் பண்ணுறது. ஸோ நம்மளும் இதே மாதிரி உடம்பு இருக்கணும் அப்படின்ட்டு மைண்ட் செட்டை கொண்டு வந்துட்டு என்ன ஏதுன்னே தெரியாது சப்ளிமெண்ட்ஸ் இருக்க ஆரம்பிச்சிடும். எடுத்து ஏதாவது சின்ன பிரச்சனை ஆனோன்னா அதுக்கப்புறம் போயிட்டு ட்ரைனர்கிட்ட போயிட்டு அப்ரோச் பண்ணுறது. இந்த மாதிரி இது பண்ணேன், எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. உடனே அவர் என்ன பண்ணுவார், அந்த ட்ரைனரோட மைண்ட் செட் பொறுத்து சரி ஓகே இப்போ இவனை வந்துட்டு ரெடி பண்ணலாமா இல்லை இவன்ட்ட இது பண்ணலாமா அப்படின்ற ஒரு கான்செப்டில் போயிட்டு ஹெல்ப் பண்ணிடுறாங்க. இது வந்து அவங்க ட்ரெயினர் நம்ம கொண்டு வர முடியாது. இந்த ஆர்வ கோளாறுல ஃபிட் இப்போ தான் வெயிட் லாஸ் பண்ணியிருக்கு, லைட்டாக ஃபிட்டாக இருக்குது, உடனே நான் பாடி பண்ணணும் என் உடம்பு அப்படி வரணும். பாடி பில்டர்ஸுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஜில் டைம்லாம் அந்த மாதிரி கட்ஸாக இருக்கும். அவங்க ஆப்சிஷனாக நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இவர் பாடி பில்டராங்கிறதே தெரியாது. இன்னொன்று காம்படிஷனில் சட்டையை கட்டிட்டு ஸ்டேஜில் ஏறப்போ தான் அவங்க பாடி பில்டர்ஸ் மாதிரி தெரியும். கொஞ்சம் மசில் மாசாக இருக்கிறவங்க தான் கொஞ்சம் பொப்பாக தான் இருப்பாங்க, புரியுதுங்களா? இப்போ நார்மலாக நமக்கு தேவை என்ன, ஃபிட்னஸ், நம்ம உடம்பு ஹெல்த்தாக வச்சுக்கணும். இப்போ எந்த ஒரு நம்ம வந்து எந்த ட்ரெஸ் போட்டாலும் லுக்காக இருக்கணும், போகணும். ரொம்ப நீங்கள் இப்போ ஆசைப்படினா வேறு லைனில் போயிடும், வேறு கேட்டகரியில் போயிடும். அதுக்கு நிறைய நாலேஜ் வேணும், நிறைய கைடன்ஸ் வேணும். அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு நீங்கள் 8 hours வந்து ட்ரெயினர் உங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் சும்மா வந்துக்கிட்டு என்னமோ வந்து நம்ம வந்துட்டு வெயிட் லாஸ் பண்ணுற மாதிரி இவ்வளோ ஃபிட்னஸ் நார்மல் ஒர்க் அவுட்ஸ் பண்ணுற மாதிரி நம்ம பாடி பில்டிங் போய் பண்ணிடலாம், வச்சிடலாம். அந்த ஊசி போட்டால் அப்படி ஏறிடும், இந்த ஊசி போட்டால் அப்படி ஏறிடும். அந்த ஊசி போடுறீங்க, சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறீங்க, எல்லாம் பண்ணுறீங்கன்னா அதுக்குரிய நாலேஜ் வேணும். ஸோ அதுக்குரிய நாலேஜ் இல்லைன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப கஷ்டம். ஸோ அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க.
அதனால் ஃபிட்டுங்கிறது நமக்கு தேவை. நம்ம உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கணும். நம்ம உடம்பை ஃபிட்டாக இருக்கிறப்போ நம்மளோட மைண்ட் செட்டும் ஃபிட்டாக இருக்கும். ஸோ நமக்கு வந்து கான்ஃபிடென்ட்டு அதிகமாகும். ஸோ இது போதும். அது வந்து பார்த்தீங்கன்னா பாடி பில்டிங்கிறது எப்படி சொல்கிறதுனா கைத்து மேலே நடக்கிறது மாதிரி. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், கைத்து மேலே நடக்கிற மாதிரி பாடி பில்டிங். சின்ன தப்பு பண்ணாலும் அங்கேருந்து கீழே வந்துடுது. ஸோ அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து பண்ணக்கூடிய ஒரு விஷயம், சரிங்களா? அதனால் வந்துட்டு இந்த தவறுகள்லாம் வந்துட்டு நீங்கள் பண்ணாதீங்க. பண்ணிவிட்டு நார்மல் ஒரு ஃபிட்னஸில், நார்மல் ஒரு சப்ளிமெண்ட்ஸில் உங்களுடைய ஃபிட்னஸை கொண்டு போங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இது வந்து என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ், நிறையா விஷயங்களை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி உங்களுடைய மைண்ட் செட்டில் இருக்கிற சில விஷயங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ் ஆகட்டும். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு பெஸ்ட்டான வீடியோவில் உங்களுக்கு சந்திக்க முடியும். இந்த வீடியோ பாய்.